சரி. நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்ல. ம். அந்த பிரீஃபே ஒண்ணு பார்த்துரலாம். பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கும் அடுத்த இதுக்கு போலாம். சரியா? ஸோ நான் சொல்லிக் குடுத்துருந்தேன்ல. இந்த வெல்கம் ஸ்க்ரீன் இல்ல ஹோம் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இத. இதுல இது வந்து மாடல். நம்ம எதெல்லாமே ப்ரீவியஸா ஓப்பன் பண்ணியிருக்கோமோ, அதெல்லாம் இதுல டிஸ்ப்ளே ஆகும். கீழ இருக்கிறது ஃபேமிலீஸ். சரியா? ஓகே. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது மாடல் ஓப்பன் பண்றது. நியூ கிளிக் பண்ணா, நியூவா ஒரு ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிற டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ட வந்து சூஸ் பண்ணணும். எந்த டிசிப்ளின் நம்ம ஒர்க் பண்ண போறோம். எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல். ம். மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல். இல்ல அப்டின்னா மல்டி டிசிப்ளின். மல்டி டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாமே கலந்தது. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், பிளம்பிங், ஃபயர், ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், இன்டீரியர் இது எல்லாமே சேர்ந்த ஒரு டிசிப்ளினா இருக்கும். நான் இத தான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இந்த மெட்ரிக் மல்டி டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சொல்லி தந்தேன். உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு. சரியா? ப்ரௌஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, வேற டெம்ப்ளேட்ஸ நம்ம சூஸ் பண்றது. ம். இதே இது நீங்க ஒரு டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன்ல வச்சிருக்கீங்கன்னா, ப்ரௌஸ கிளிக் பண்ணி அந்த இடத்துல போய் அத கிளிக் பண்ணா போதும். இங்க லோட் ஆகும். புரியுதுல்ல? ம். ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது புதுசா ஒரு ப்ராஜெக்ட்ட பண்ண போறோம் அப்படிங்கிறது. ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்னா நம்ம ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ட தான் ரெடி பண்றோம். ப்ராஜெக்ட் கிடையாது. ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் வேற, ப்ராஜெக்ட் வேற. ம். ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ங்கிறது ஏற்கனவே நீங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறதுக்கு ஆல்ரெடி எல்லாமே செட் பண்றீங்க உள்ள. அந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர், சிம்பல்ஸ், லெஜெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்ன ஃபேமிலி உள்ள வரணும் அப்படிங்கிறது எல்லாமே செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்டும் கிரியேட் பண்ணும்போது நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற அவசியம் இருக்காது. சரியா? இந்த மாதிரி தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலீஸ். ஃபேமிலீஸ் அப்படிங்கிறது இந்த ரிவிட் ப்ராஜெக்ட்டுக்குள்ள நம்ம யூஸ் பண்ற எல்லா எலமென்ட்டுமே ஃபேமிலீஸ். ஸோ அத வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன். புதுசா கிரியேட் பண்ணணும்னா நியூ கிளிக் பண்ணணும். கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீசென்ட் ஃபைல்ஸ். அதான் இந்த சைட்ல காமிக்கிறது. ம். அடுத்து ஆட்டோடெஸ்க் டாக்ஸ், மை இன்சைட்ஸ் இதெல்லாமே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒண்ணு ஆட்டோடெஸ்க் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளவுட்ன்னு ஒரு தனியா ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல வந்து என்னன்னா, நீங்க ரிவிட்ல பண்றது வந்து நம்ம சிஸ்டம்ல பண்றதுக்கு பதிலா கிளவுட்லயே பண்ணுவீங்க. சரியா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மை இன்சைட் அப்படிங்கிறது நீங்க ரிவிட்டுக்குள்ள என்னெல்லாம் டூல்ஸ் வந்து யூஸ் பண்றீங்களோ, அந்த டூல்ஸ வந்து இத்தன பெர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காமிக்கும். சரியா? புரிஞ்சுதா? ம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இன்னைக்கு முதல்ல என்ன பண்றேன்னா, நியூ கிளிக் பண்றேன். நான் வந்து ப்ரௌஸ் போறேன் இந்த வாட்டி. ஒரு சின்ன டெம்ப்ளேட்ட வந்து நான் சூஸ் பண்றேன். டெம்ப்ளேட் சூஸ் பண்ற முன்னாடி நான் எந்த ஃபோல்டர்ல இருக்கேன் இப்போ, இங்கிலீஷ் இம்பீரியல். இம்பீரியல் அப்படிங்கிறது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். எனக்கு மெட்ரிக்ல வேணும் அப்படின்னா, பேக் சைடு ஒன்ஸ் போணும். ஒரு ஃபோல்டருக்கு மேல. ம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்னு இருக்கும். இந்த இங்கிலீஷ கிளிக் பண்ணீங்கன்னா, இதுலயும் அதே மாரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ம். நான் இதுல என்ன பண்ணேன்னா, டிஃபால்ட் மெட்ரிக் அப்படிங்கிறத சூஸ் பண்றேன். சரியா? இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் தான். ம். இது கமர்ஷியல் மாதிரி ஒரு பில்டிங் ரெடி பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ஸ்கெட்ச் பண்றதுக்கு உள்ள டெம்ப்ளேட். ஆனா உள்ள நம்ம ரிவிட் மாடல் வந்து நார்மலா எப்படி பண்றோமோ, அது எல்லாமே பண்ணவும் முடியும். ஏதாவது ஒரு எலமெண்ட் இல்ல அப்படின்னாலும் நம்ம உள்ள கொண்டு வந்து பண்ணவும் முடியும். சரியா? ஏன்னா நான் வந்து ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டுக்குள்ள முதலே செட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ம். அப்படி செட் பண்ணும்போது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தேவைனாலும் காப்பி பண்ணி கொண்டு வரலாம். லோட் பண்ணி கொண்டு வரலாம். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்குள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணேன்னா, டிஃபால்ட் மெட்ரிக் அப்படிங்கிறத சூஸ் பண்றேன். ஓப்பன் குடுக்குறேன். இந்த இடத்துல வந்துரும் பார்த்தீங்களா? இந்த ம். டிராப் டவுன்ல. ம். இப்போ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே. இதுல இன்னொன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கேட் சென்டரு, கேட் கேடஸ்க்கெல்லாம் அவங்க ட்ரெய்னிங் குடுக்குறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டிஃபால்ட் மெட்ரிக் தான் ஆர்க்கிடெக்சருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆர்க்கிடெக்சருக்குன்னு கிடையாது. அது ஒரு டெம்ப்ளேட். அது நீங்க நமக்கு தேவைக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணலாம். அந்த டெம்ப்ளேட்ல ஆர்க்கிடெக்சருக்கு ரிலேட்டடான ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். அதனால அது ஆர்க்கிடெக்சருக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ம். இது இருக்குது. அப்படி கிடையாது. சரியா? நம்ம வந்து எம்இபிய உள்ள கொண்டு வந்தோம்னா, எம்இபியும் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து அதே மாதிரி போன இதுல எது சொல்லியிருந்தேன், இது ரிப்பன் மென்யூ, லெஃப்ட் சைட்ல இருக்கிற ப்ராஜெக்ட் ப்ரௌசர், சாரி ப்ராப்பர்ட்டீஸ், ரைட் சைட்ல இருக்கிறது ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இதே பாட்டம்ல இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார், அதுக்கு மேல இந்த கேன்வாஸ் கண்ட்ரோல். ம். இத வந்து நம்ம வியூன்னு சொல்லியிருந்தோம், இல்ல ஒர்க் ஸ்பேஸ்ன்னு ம். சொல்லியிருந்தோம். ஆனா ரிவிட்டோட டேர்ம்ல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒர்க் பண்ற ஒரு இடம், அது பேரு கேன்வாஸ். நெறைய சாஃப்ட்வேர்ல அந்த மாரி தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த சிம்பல் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இது எலவேஷனுக்கு சிம்பல். ம். சரியா? இது எலவேஷன் சிம்பல். இது நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் ம். அந்த மாதிரி. கிளிக் பண்ணீங்க அப்டின்னா,
அதோட டீட்டெயில் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் தெரியும். வியூ நேம் அப்படிங்கிற பராமீட்டரில் வந்து அதோட நேம் இருக்கும், என்ன சிம்பிள் அப்படிங்கிறது. சரியா? இப்போ நான் இந்த பக்கம் கிளிக் பண்ணேன் கரெக்டா? இப்போ நான் இந்த இந்த இது சர்க்கிளை கிளிக் பண்ணும்போது 4 பாக்ஸ் வருது. நான் இப்போ இதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்கு? இங்க ஒரு சிம்பிள் இருக்கு, இங்கேயும் அதே மாதிரி சிம்பிள் வந்துருக்கு. இப்போ இதுவும் ஒரு வியூ தான், தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கா? இதை கிளிக் பண்ணாலும் ஒரு லைன் மாதிரி இருக்குது, இன்னொரு லைன் வருது. இதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ இங்க ஒரு வியூ கிரியேட் ஆயிடுச்சு. இந்த வியூ இப்போ எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, எலவேஷன் 3C இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்ணேன், செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுலயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரீநேம் அப்படின்னு இருக்கும். இந்த ரீநேமை கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா நம்ம நேம் பண்ணிக்கலாம், தேவையான நேம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இந்த வியூஸும் வச்சிருக்காங்க. ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. அதை நேம் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த டெம்ப்ளேட்ல அப்படி நேம் பண்ணி வச்சதுனால தான் நம்ம சூஸ் பண்ணோன்னா அது அப்படியே வருது. இல்லைன்னா எலவேஷன் 1 2 3 அப்படின்னு இருக்கும். புரிஞ்சுதுல்ல? ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த ரிவிட்டுக்குள்ள நான் சொன்னேன் இல்லையா, ஃபேமிலிஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு, அந்த ஃபேமிலிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரிப்பன்ல இருக்கிற எல்லாமே தான் நம்ம யூஸ் பண்ணி மாடல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆர்கிடெக்சர் டேப் இருக்கு, ஸ்ட்ரக்சர் டேப் இருக்கு, ஸ்டீல் டேப் இருக்கு, ப்ரீகாஸ்ட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் இருக்கு இல்லையா. இதில் எல்லாமே ஃபேமிலிஸ் தான், ஒரு சில டேப்ஸை தவிர. ஒரு சில டேப்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா ரிவிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது பர்டிகுலர் எலமெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபை டேப். இந்த மாடிஃபை டேப் என்ன அப்படின்னா எனக்கு எந்த ஃபேமிலியும் உள்ளே கொண்டு வரணும், யூஸ் பண்ணணுங்கிறது, எடிட் பண்ணுறது, ஏற்கனவே கொண்டு வந்தது இல்லை இருக்கிறத எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இருக்கிறது தான் இந்த மாடிஃபை டேப் அப்படிங்கிறது. சரியா? சரி, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம சிஸ்டம்ஸுக்கு போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல், எம்இபி அந்த மாதிரி வச்சு சொன்னேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. ரிவிட்டில் 3 விதமான ஃபேமிலி இருக்கு. சரியா? ரிவிட்டில் 3 விதமான ஃபேமிலி இருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிற சிஸ்டம் ஃபேமிலி, ரெண்டாவது லோடபிள் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, மூணாவது இன் பிளேஸ் ஃபேமிலி. புரியுதுல்ல? சிஸ்டம் ஃபேமிலி அப்படிங்கிறது என்னன்னா நான் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதை வந்து காப்பி பண்ணி இல்லை நியூவாக கிரியேட் பண்ணி கொண்டு போக முடியாது, நியூவாக கிரியேட் பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்ல போனால் நியூவாக கிரியேட் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த டக்ட் இருக்கு, இந்த டக்ட் இதில் இருக்கிற டைப்ஸை தான் என்னால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இதில் இருக்குல்ல டைப்ஸு, இந்த டைப்ஸை மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். நான் இதே மாதிரி இன்னொன்று புதுசாக ஒன்று ரெடி பண்ணவே முடியாது. ஒரு ஃப்ரம் ஸ்க்ராட்ச், அதாவது பிளாங்கான ஒரு இடத்துல இருந்து நான் ஒரு டக்டை வந்து ரெடி பண்ணி கொண்டு வர முடியாது ரிவிட்டுக்குள்ள. அதே மாதிரி தான் இந்த ஆர்கிடெக்சர் டேப்ல இருக்கிற வால் பார்த்தீங்கன்னா ரிவிட்டுக்குள்ளே டிஃபால்ட்டாக இருக்கும், அதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் நிறைய இருக்கு, போன கிளாஸ்ல நான் சொன்னேன் இது ஏன் எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு. சரியா? இதெல்லாம் என்னன்னா அந்த சொன்னேன் இல்லையா, பேசிக் வாலில் ஒரு டைப் ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி தேவையாக்கி மாதிரி வேல்யூஸை கொடுத்து எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண முடியாது, ஏற்கனவே இருக்கிறத வந்து டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணிட்டு அதை வந்து ரீநேம் பண்ணணும், தேவையான நேம் கொடுக்கணும், அடுத்து அதுக்குள்ள வேல்யூஸை என்டர் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், அது ஒரு இன்னொரு டைப்பாக கிரியேட் ஆயிடும். இது முதல். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு பார்த்தீங்களா, இதில் டக்ட் ஆக்சசரி, டக்ட் ஃபிட்டிங் இருக்கலாம், இதெல்லாம் லோடபிள் ஃபேமிலி. இன்னும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் போகலாம். எலக்ட்ரிக்கலில் நான் இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன், இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேபிள் ட்ரே இருக்கு. கேபிள் ட்ரேல பை டிஃபால்ட் வந்து நான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு 2 டைப் தான் இருக்கும். ஒன்று என்னது, லேடர், இன்னொன்று சேனல் டைப். நம்ம ரேஸ்வே நார்மல் அந்த ப்ரிஃபரேட்டட் ரேஸ்வே இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ இன்னும் அதில் 2 டைப் இருக்கு. கேபிள் ட்ரே கிளாசிஃபிகேஷனில் அந்த கேட்டகரி 2 டைப் இருக்கு, கேபிள் ட்ரே வித் ஃபிட்டிங்ஸ், கேபிள் ட்ரே வித்தவுட் ஃபிட்டிங்ஸ். சரியா? கேபிள் ட்ரே வித் ஃபிட்டிங்ஸ், கேபிள் ட்ரே வித்தவுட் ஃபிட்டிங்ஸ். இதில் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வராது, இதில் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி. வெல்டர் டைப்பாக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு நிறைய ஆமாம்.
ஸோ இப்போ நான் வந்து இந்த டிஃபால்ட் மெட்ரிக் அப்படிங்கிற டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணனால இதுல கேபிள் ட்ரை மட்டும் தான் இருக்கும். ஃபிட்டிங்ஸ் எதுவுமே வராது. ஏன்னா அந்த ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள கொண்டு வரல. லோடபிள் ஃபேமிலியோட அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க புதுசாவே கிரியேட் பண்ணிடலாம். பிளாங்க்ல இருந்து கிரியேட் பண்ணலாம். இது லோடபிள் கிடையாது. இந்த கேபிள் ட்ரைங்கிறது சிஸ்டம் ஃபேமிலி. சரியா? இதுல லோடபிள் ஃபேமிலி என்னன்னா, இந்த கேபிள் ட்ரை ஃபிட்டிங், அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே லோடபிள் ஃபேமிலி. அதே மாதிரி இந்த டிவைஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிக்சர், கம்யூனிகேஷன், டேட்டா, ஃபயர் அலாரம், லைட்டிங், நர்ஸ் கால், செக்யூரிட்டி, டெலிஃபோன் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது எல்லாமே ஃபேமிலிஸ் தான். இது எல்லாமே லோடபிள் ஃபேமிலிஸ். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு இதுல புதுசா கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணதை இதுக்குள்ள கொண்டு வர முடியும். அதே மாதிரி வேற ப்ராஜெக்ட்லயும் என்னால யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் லோடபிள் ஃபேமிலி. புரிஞ்சுதா? சிஸ்டம் ஃபேமிலி அப்படிங்கிறது அந்த ரிவிட்லயே இருக்கும். அதை வந்து நீங்க டூப்ளிகேட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். புதுசா ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ண முடியாது. லோடபிள் ஃபேமிலி அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்ணலாம். நீங்க சேவ் பண்ணிக்கலாம். வேற ப்ராஜெக்ட்டுக்குள்ள கொண்டு போகலாம். இதே ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன் பிளேஸ் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு. ஸோ நான் இது பண்றேன். இதுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் என்ன பண்றேன்னா, இப்போ டிஃபால்ட் மெட்ரிக் அப்படின்னு ஓப்பன் பண்ணேன் இல்லையா? நான் இதுல வந்து கேபிள் ட்ரை கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு வார்னிங் வரும். நோ கேபிள் ட்ரை ஃபிட்டிங்ஸ் ஃபேமிலி இஸ் லோடட் இன் திஸ் ப்ராஜெக்ட். வுட் யூ லைக் டு லோட் ஒன் நவ்? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல இந்த ஃபேமிலிஸை கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா கேபிள் ட்ரேஸ்ன்னு இருக்கு. கேபிள் ட்ரே ஃபிட்டிங்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. புரிஞ்சுங்களா? கேபிள் ட்ரை ஃபிட்டிங் அப்படிங்கிறது லோடபிள் ஃபேமிலி. இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுல இருக்கும். அதுல இல்லாதனால தான் என்ன சொல்லுது, வார்னிங் மெசேஜ் வந்து ரிவிட்டு சொல்லு. நான் என்ன பண்றேன், நான் இந்த வாட்டி ஃபைல் போறேன், நான் நியூ கிளிக் பண்றேன், ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரௌஸ் போறேன், சேம் ஒரு ஃபோல்டர் பின்னாடி போறேன், இங்கிலீஷ் போறேன். இந்த வாட்டி நான் வந்து எலக்ட்ரிக்கல் கொடுக்குறேன். இந்த எலக்ட்ரிக்கல் டிஃபால்ட் மெட்ரிக் ஓப்பன் கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரௌசர்லயும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஒன் லைட்டிங், ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒன் லைட்டிங் இருக்காது. லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது ஆர்கிடெக்சருக்காக அவங்க டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி இங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருப்பாங்க எலக்ட்ரிக்கலுக்கு. இப்போ நான் இங்க வந்து கிளிக் பண்ண வச்சுக்கோங்க, கேபிள் ட்ரை ஃபிட்டிங். கேபிள் ட்ரை ஃபிட்டிங் கிளிக் பண்ணதும் லோட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, தெரியுதுல்ல? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லோடபிள் ஃபேமிலி ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த கேபிள் ட்ரை ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலிஸுக்குள்ள கேபிள் ட்ரைஸ்னு மேலே பாருங்க, கேபிள் ட்ரை ஃபிட்டிங்ஸ்ன்னு இருக்கு. சரியா? இந்த கேபிள் ட்ரை ஃபிட்டிங்ஸ்ன்னு இருக்கிறனால இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்ல கேபிள் ட்ரை ஃபிட்டிங்ஸ் லோட் பண்ணியிருக்கு. இதே இது நான் சேம் சிஸ்டம் ஸ்டாப் போயிட்டு ஒரு டக்ட் ஃபிட்டிங் கிளிக் பண்ணுறேன், வார்னிங் வருது. என்ன வருது? நோ டக்ட் ஃபிட்டிங்ஸ் ஃபேமிலி இஸ் லோடட். ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள அந்த ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கொண்டு வரல. சரியா? புரிஞ்சுக்கலாம்? சரி, இப்போ இந்த ஃபிட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்போஸ், டீ, பெண்டு, ஷூ அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, கான்டியூட்ஸ்லயும் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ்ங்கிறது அப்படி. ஆக்சசரி அப்படின்னு இருக்கும், டக்ட் ஆக்சசரி, பைப் ஆக்சசரி அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வால்வ்ஸ், அப்புறம் ஒய் ஸ்ட்ரெயினர். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக்கலை பார்த்தோம்னா டிவைஸ்ல வரும்ல, சுவிட்ச் பாக்ஸ், அப்புறம் வந்து நம்ம சாக்கெட்டு, அப்புறம் வந்து இந்த இண்டிகேட்டர், டிபிஸ் தான் நீங்க வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் டிபிஸ் எல்லாம் இதில் வைப்பேன், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ல வைப்பேன். இல்லை உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து நீங்க எப்படி ப்ராஜெக்ட் பண்றீங்க, எப்படி மாடல் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். சரியா? புரிஞ்சுக்கலாம்? ஸோ இதுதான் லோடபிள் ஃபேமிலி. மூணாவது என்ன அப்படின்னா, இன்பிளேஸ் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு. இன்பிளேஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும், காம்பனன்ட் இருக்கும். சரிதா? ஸோ இந்த சிஸ்டம்ஸ்ல இந்த இடத்துல இருக்கும், ஆர்கிடெக்சர்ல காம்பனன்ட் இருப்பாங்க. ஸோ இதுதான் இன்பிளேஸ் ஃபேமிலி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றேன். இதுலயும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். நான் இந்த ஏரோ கிளிக் பண்றேன். ஏரோ கிளிக் பண்ணும்போது என்ன வருது? பிளேஸ் ஏ காம்பனன்ட் வருது. அடுத்து என்ன வருது? மாடல் இன் பிளேஸ்னு வருது. இந்த பிளேஸ் ஏ காம்பனன்ட் இருக்கலாம், இது வந்து இன் பிளேஸ் கிடையாது, அது வந்து லோடபிள் ஃபேமிலி.
அதாவது இது வந்து என்னத்துக்குன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம இங்க போய் கிளிக் பண்றது பதிலா, அந்த பிளேஸ் எ காமன் கிளிக் பண்ணீங்கன்னா, ஏற்கனவே செலக்ட் பண்ணது வரும். சரியா? இதே இது நான் ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட்டுக்கு போயிட்டு, இந்த ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு, காமன் கிளிக் பண்ணி பிளேஸ் எ காமன் கிளிக் பண்ணேன்னா, இங்க என்ன வருது? டேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீ, அப்புறம் பார்க்கிங்ல வரும்ல ஸ்ட்ரிப்பு, இந்த மாதிரிலாம் வரும். ஏன்னா அதுக்கு ரிலேட்டடா அவங்க லோட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இப்போ இங்க வந்து கிளிக் பண்ணேன் அப்படிதானே? ஆர்க்கிடெக்சர்ல. ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட்ல இருந்தாலும், நான் சிஸ்டம்ஸ்லயும் அத எடுக்க முடியும். காம்பனன்ட், பிளேஸ் எ காம்பனன்ட். 2மே சேம் கமாண்ட் தான். ஜஸ்ட் இந்த 3 டேப்ல வச்சிருக்காங்க. அந்த கமாண்ட 3 டேப்ல வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் ரிப்பன்ல இருந்தாலும், அந்த பர்ட்டிகுலர் டேப்ல இருந்தாலும் நம்மளால எடுக்க முடியும். அதுக்காக ஈஸியா வச்சிருக்காங்க. சரியா? புரிஞ்சுதுல? சரி. இப்போ கீழ ஒண்ணு இருக்கு பாருங்க. மாடல் இன் பிளேஸ். இதுதான் நான் சொல்ற அந்த இன் பிளேஸ் ஃபேமிலி. நீங்க அதுக்கு இன்னொரு நேம் கூட வச்சுக்கலாம். மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இது என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் உள்ள தான் கிரியேட் பண்ண முடியும். வெளிய எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. இந்த ஃபேமிலிஸ்ன்னு சொன்னேன்ல, லோடபிள் ஃபேமிலி, அது வந்து இதுக்குள்ள கிரியேட் பண்ண மாட்டோம். நம்ம இன்னொரு ஃபைல்ல கிரியேட் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு இங்க கொண்டு வருவோம். சரி, அது எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளா காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஃபைல் போறேன். நியூ கிளிக் பண்றேன். இங்க இருக்கு பார்த்தீங்களா ஃபேமிலி. ஸோ இதே இதுதான் அந்த நம்ம இங்க பார்த்தது. ஓப்பன் நியூ அப்படிங்கிறது. சரியா? 2மே சேம் தான். ஃபைல் கிளிக் பண்ணி நியூ ஃபேமிலி. ஃபேமிலி கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு ஃபைல்ஸ் காமிக்கும். இது என்ன அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ். இதெல்லாம் ஆட்டோடெஸ்க்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறது. இதுக்குள்ள தான் நம்ம ஃபேமிலிஸை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்குள்ள கொண்டு வரணும். சரியா? நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்டெப் பேக் போறேன். எதுக்காகனா, அது இங்கிலீஷ் இம்பீரியல். நான் இங்கிலீஷ் சூஸ் பண்றேன். நான் இதுல ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்றேன். இப்போதைக்கு ரேண்டமா ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்றேன். மெட்ரிக் ஜெனரிக் மாடல் அப்படிங்கிறது நான் சூஸ் பண்றேன். ஓப்பன் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லைன் இருக்கா? இது வந்து ரெஃபரன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். செலக்ட் பண்ண உடனே என்ன வருது இங்க ப்ராப்பர்ட்டீஸ்ல? ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி வருது இல்லையா? இதுல நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இதை கிரியேட் பண்றேன். ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்றேன். ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நான் டிக் கொடுத்தேன்னா, இங்க ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. நான் 3Dல காமிக்கிறேன். வியூ 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி காமிக்கிறேன். சரிதா? இப்போ நான் ரேண்டமா ஒரு பாக்ஸ் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு சேவ் பண்ணணும்னா நீங்க சேவ் பண்ணணும். ஃபைல் போயிட்டு சேவ் இல்ல சேவ் அஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா, லோட் இன்டு ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 2ன்னு கேக்குது. ஏன் ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 2ன்னு கேக்குது? சொல்லுங்க. நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல அந்த லெவல் 1 ஆர்கிடெக்ட்னு சொல்லி ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் ஓப்பன் பண்ணாங்க. கரெக்ட். நம்ம ஆர்கிடெக்சர்ல ஒரு டிஃபால்ட் மெட்ரிக்னு ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம் இல்லையா? அதுவும் இருக்குது. எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டும் இருக்குது. அதனால தான் இதுல கேக்குது. நீங்க அட் அ டைம் 2க்கும் லோட் பண்ண முடியும். கிளிக் பண்ணா போதும் 2க்கும் லோட் ஆகும். இல்ல எனக்கு வந்து ஒரு இதுக்கு தான் லோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் இதை செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இங்க லோட் ஆயிரும். தெரியுதா? இப்போ மவுஸ்ல வந்துச்சு. நம்ம எங்க வேணுமோ அங்க பிளேஸ் பண்ணணும். சரியா? இப்போ நான் இதை பிளேஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? 3Dல காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க பிளேஸ் பண்ணி என்னால செலக்ட் பண்ண முடியல. ஏன் செலக்ட் பண்ண முடியலன்னா, இங்க டிசிப்ளின் வந்து எலக்ட்ரிக்கல்னு இருக்கு. ஆனா நான் பிளேஸ் பண்ணிருக்க எலக்ட்ரிக்கல் கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆர்க்கிடெக்சரல் மாதிரி உள்ள காம்பனன்ட்ஸ். இது எப்படி ஐடென்டிஃபை ஆகுது? ரிவிட் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா, நீங்க இதை கிளிக் பண்ணீங்க, இங்க ஒரு இது வருது பாருங்க. இப்போ என்ன வருது? ஜெனரிக் மாடல்னு வருது. சரிதா? இது வந்து ஒரு ஆர்க்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டடான ஒரு நார்மலான ஒரு கேட்டகரி. சரியா? இந்த கேட்டகரி வந்து எங்க இருக்கும்னா, இங்க இருக்கு. ஆனா எலக்ட்ரிக்கலுக்கு என்ன இருக்கும்? இந்த எலக்ட்ரிக்கல் கீழ என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எலக்ட்ரிக்கல் கன்சிடர் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? லைட்டிங் ஃபிக்ஸ்சர், லைட்டிங் டிவைஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், கான்டியூட், கேபிள் ட்ரே, இது எல்லாமே எலக்ட்ரிக்கலுக்கு உள்ளது. இதே மாதிரி ஒரு செர்டன் கேட்டகரியை அந்த டிசிப்ளின் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேருக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது.
இதெல்லாம் யூஸ் ஆகும். சரியா? நம்ம மாடல் பண்ணும்போது யூஸ் ஆகும். எங்க யூஸ் ஆகும்னா, இப்ப நீங்க ஆர்க்கிடெக்சரல் மாடல் இருக்கு, பில்டிங் இருக்கு. ம். அங்க நீங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஆர்க்கிடெக்சரல்ல இருக்கிற எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டாம். அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் சூஸ் பண்ணி வச்சா போதும். அது செலக்ட் பண்ணாது. நம்ம வந்து நார்மலா நம்ம எலக்ட்ரிக்கல் கேபிள் ட்ரேஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாரி ஒர்க் பண்ற மாரி இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ 3 விதமான ஃபேமிலி இருக்கு. சிஸ்டம் ஃபேமிலி இருக்கு, லோடபுள் ஃபேமிலி இருக்கு, இன் பிளேஸ் ஃபேமிலி இருக்கு. ஸோ இந்த 3 ஃபேமிலியும் ரிவீட்டுக்குள்ள பண்ண முடியும். நான் இங்க இந்த இதுக்குள்ள பண்ணேன் இல்லையா? இதுதான் லோடபுள் ஃபேமிலி. இங்க தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு லோட் பண்ணணும். நான் சேவ் பண்ணல. நீங்க பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணணும். பண்றது நல்லது. ஏன்னா அடுத்து வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மறுபடியும் உட்காந்து அந்த ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு போறது மாரி இருக்கும். இல்லன்னா என்ன பண்ணணும்னா மறுபடியும் ரெடி பண்ற மாரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? சரி. 3 இது இருக்கு இல்லையா? இந்த 3 சிஸ்டத்தையும் தான் இந்த 3 டைப் ஆஃப் ஃபேமிலிஸ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிவீட்ல மாடல் பண்றோம். சரியா? தேவைய பொறுத்து நீங்க இந்த லோடபுள் ஃபேமிலி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல லோடபுள் ஃபேமிலி யூஸ் பண்ணணும். இன் பிளேஸ் ஃபேமிலி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இன் பிளேஸ் ஃபேமிலி யூஸ் பண்ணணும். சிஸ்டம் ஃபேமிலி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல சிஸ்டம் ஃபேமிலி யூஸ் பண்ணணும். ஏதாவது டவுட்டு? ஓகே. சரி. இப்போ நேத்து அந்த கிளாஸ் எடுத்தேன்ல, அதுல வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? கிளியர் தான். அந்த கேபிள் ட்ரே சைஸ் நான் செக் பண்ணேன். திக்னஸ். அது வந்து அந்த மாரி ஒரு பாராமீட்டர் இன்னும் இல்ல. ரிவீட்ல அந்த மாரி இல்ல. இது எதுக்கு அப்டின்னா, ரூட்டிங் காமிக்கிறதுக்கும், இந்த மாரி தான் கேபிள் ட்ரே போகுது, இந்த ஹைட்ல போகுது அப்டிங்கிறது எல்லாம் குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம வந்து நிஜத்துல வந்து அந்த திக்னஸ குடுக்கணும்னா, நீங்க ஒரு டீடைல் கிரியேட் பண்ணணும். டீடைல் கிரியேட் பண்ணி இந்த கேபிள் ட்ரே இந்த திக்னஸ் அப்டின்னு. அந்த எஸ்எம்ஜி அதானே ஷீட் மெட்டல் திக்னஸ் அப்டிங்கிற ஒரு பாராமீட்டர் குடுத்து அத ரெடி பண்ணி வைக்கணும். அப்டின்னா நீங்க குடுக்குற வேல்யூ அது அப்டின்னு கன்சிடர் பண்ணணும். அந்த அந்த திக்னஸ ஷீட் மெட்டலோட திக்னஸ இது இல்ல. இன்னும் ரிவீட்ல இல்ல. சரி. 3 விதமான ஃபேமிலிஸ் நம்ம பார்த்தாச்சு. சிஸ்டம் ஃபேமிலி, லோடபுள் ஃபேமிலி, இன் பிளேஸ் ஃபேமிலி. இப்போ ரிவீட்டோட ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே. நம்ம டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணணும். ஒர்க் பண்றது ஃபேமிலி தான் யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்ன்னு ஒரு டேப் இருக்கு. இது எல்லாமே என்ன அப்டின்னா, இதுல ஒரு ஃபைல்ஸ வந்து வெளியில இருந்து உள்ள கொண்டு வரது. அதுதான் இந்த இன்சர்ட் டேப் அப்டிங்கிறது. சரியா? இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் மேனேஜ் லிங்க்ன்னு இருக்கா? இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது எதுக்குன்னா, நான் என்னெல்லாம் உள்ள கொண்டு வந்தேனோ, அதெல்லாம் இந்த இடத்துலயே நீங்க பார்க்க முடியும். சரியா? நான் இது காமிக்கிறேன் எப்டின்னு. அடுத்து பண்ணும்போது. நான் ஜஸ்ட் ஓவராலா உங்களுக்கு ஒரு பிரீஃப் தரேன். சரியா? ஸோ இது வந்து புதுசான ஒரு டேப். பழைய வெர்ஷன்ல இந்த மாதிரி இருக்காது. பழைய வெர்ஷன்ல ஒரு காலம் போட்டு அதிலேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாம் இதிலேயே இருக்கும். நீங்க எது தேவையோ அத செலக்ட் பண்ணா, அது மட்டும் காமிக்கிற மாதிரி. இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்கலாம். ப்ராஜெக்ட் ப்ரௌசர் நான் காமிச்சேன்ல. இந்த மாதிரி. இதெல்லாம் தனித்தனியா இருக்குல்ல. ஆல் தான் இந்த ஹோம் அப்படிங்கிறது. எல்லாமே டிஸ்ப்ளே ஆகுதா? அடுத்து வியூஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்து லெஜெண்ட்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்து ஷெட்யூல். இந்த மாதிரி இன்சர்ட் டேப்ல மேனேஜ் லிங்க்ஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில ஆட் குடுத்தீங்கன்னா, எத லோட் பண்ணணும் உள்ள அப்படிங்கிறது. ரிவிட்டா, ஐஎஃப்சி ஃபைலா, கேட் ஃபார்மேட்டா, பிம் மார்க்கப்ஸா, சாரி டிடபிள்யூஎஃப் மார்க்கப்ஸா, பாயிண்ட் கிளவுடா, டோபோகிராஃபியா, பிடிஎஃப்பா, இமேஜா, கோஆர்டினேஷன் மாடலா அப்படின்னு. இது என்ன அப்படின்னு சொல்றேன் ஒவ்வொன்னா. ரிவிட் அப்படிங்கிறது ரிவிட் ஃபைல். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 5 பேர் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆஃபீஸ்ல. இன்னொருத்தங்க வந்து ஒரு 5 பேர் வந்து இன்னொரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. வேற ஒரு ஆஃபீஸ்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆர்க்கிடெக்சர் மாடல் பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, எம்இபி மாடல் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து நமக்கு மாடல் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மாடல் என்ன பண்ணலாம்னா, இந்த ரிவிட்ட கிளிக் பண்ணி உள்ள கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிள். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, ஆட்டோகேட்ல எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. யூஸ் பண்ணியிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஆட்டோகேட்ல எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள ஆட்டோகேட் டிராயிங்ஸ அட்டாச் பண்ண முடியும். சரியா? அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பிளாக் நீங்க காப்பி பண்ணி பிளேஸ் பண்றீங்கல்ல. ஒரு டிராயிங் ஓப்பன் பண்ணி, மொத்த ஃப்ளோர் பிளானையும் செலக்ட் பண்ணி, அத ஒரு பிளாக்கா கன்வெர்ட் பண்ணி, உங்களோட எலக்ட்ரிக்கல் டிராயிங்குள்ள கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுவீங்கல்ல. அதுக்கு பதிலா இந்த இந்த எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டிராயிங் வந்து உள்ள கொண்டு வராது. டிராயிங்குள்ள ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே. இப்படிதான் அந்த டிராயிங் இருக்குது
அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிடும். ஓகே. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க. ம், ம், ம். இந்த லிங்க்ங்கிறது சேம் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். சரியா? வெளியில வந்து ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் வந்து இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா, இப்ப நீங்க பிளாக் பண்ணி AutoCADல கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த பிளாக் வந்து அந்த டிராயிங்குள்ள மெர்ஜ் ஆயிரும். ம். கரெக்ட் தானே? கரெக்ட். ஃபைல் சைஸும் உங்களுக்கு இன்கிரீஸ் ம். ஆகும். அங்க எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா, ஃபைல் சைஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆகாது. ஜஸ்ட் அந்த ஃப்ளோர் பிளான காமிச்சிரும். ஓகே, ம், இங்க தான் ம். ஃப்ளோர் பிளான் இருக்கு. இப்படி தான் இருக்கு. வால் இருக்கு. ஷாஃப்ட் இருக்கு. எல்லாமே இருக்குன்னு காமிக்கும். அதே கான்செப்ட் தான். ரிவிட் வந்து இங்க மெர்ஜ் ஆகாது. ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, இப்படிதான் வந்து ரிவிட் இந்த மாடல் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிவிட்ட உள்ள கொண்டு வரது. ம். அடுத்து பார்த்தீங்கன்னா IFC. இந்த IFC அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, இண்டஸ்ட்ரி ஃபவுண்டேஷன் கிளாஸ். ம். இண்டஸ்ட்ரி ஃபவுண்டேஷன் கிளாஸ். இது என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து ரிவிட்ல ஒர்க் பண்றேன். இன்னொருத்தங்க வந்து SketchUpல ஒர்க் பண்றாங்க. இல்ல ArchiCADல ஒர்க் பண்றாங்க. நான் இந்த IFCல எக்ஸ்போர்ட் பண்ணி குடுத்தேன் அப்படின்னா, ம். அவங்களுடைய சாஃப்ட்வேர்ல ஓப்பன் பண்ணாங்கன்னா, நார்மலா ஓப்பன் ஆகும். ஓகே. இப்ப வேற ஒருத்தங்க SketchUpல ஒர்க் பண்ணவங்க எனக்கு IFCல குடுத்தாங்கன்னா, ம். நான் ரிவிட்ல வந்து ஓப்பன் பண்ணேன்னா, ரிவிட் ஃபார்மேட்டுக்கு மாறி ஓப்பன் ஆயிரும். ம், ம். சரியா? அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ம். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு பீம்ல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓப்பன் பீம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அந்த இதுக்கு தான் இந்த IFC யூஸ் பண்ணுவாங்க. இது ரிவிட் ஃபைலும் யூஸ் பண்ணலாம். IFCயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி CAD ஃபைல்ஸை உள்ள கொண்டு வந்தா CAD ஃபைல். DWF மார்க்அப்னா இந்த PDFல வந்து ஒரு ரெட் கலர் பென்சில் வச்சு வந்து ஹைலைட் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த இடத்துல இப்படி போகுது, ம், ம், இந்த எரர் இருக்கு, இதை கிளியர் பண்ணி தாங்க அப்படின்னு. ஆமா. ஸோ அதே மாதிரி DWF மார்க்அப்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ம். அதை உள்ள கொண்டு வரது. அடுத்து பாயிண்ட் கிளவுட். பாயிண்ட் கிளவுட்னா ரொம்ப சிம்பிள். கேமரா வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க பில்டிங்கை. ம். ஸ்கேன் பண்ணி அது வந்து ஒரு பாயிண்ட்ஸா எடுத்துக்கும். ஸ்கேன் வந்து ஒரு பாயிண்ட்ஸா இருக்கும். ம். அது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 2 GBலன்னு ஆரம்பிக்கும். நம்ம வந்து அந்த சைட்டை பொறுத்து, ம். ஏரியாவை பொறுத்து, எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து. ம். சரி, அதை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட் கிளவுட் வந்து ரெக்கார்ட் ஆகும். அந்த ஃபைலை வந்து உள்ள கொண்டு வரணும்னா இந்த பாயிண்ட் கிளவுட கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ம். ஸோ சூஸ் பண்ணி கொண்டு வரணும் உள்ள. ஓகே. ஸோ இதே மாதிரி ரிவிட்டை கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். ம். சரியா? ஸோ சிமிலராக தான். டோபோகிராஃபினா சைட் மாடல். ம். லேண்ட் இருக்குல்ல, நம்ம எக்ஸ்டர்னல் லேண்ட் ம். பில்டிங்க்கு வெளியே, ம். அந்த லேண்டை கொண்டு வரணும்னா அதுக்கும் ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. டோட்டல் ஸ்டேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எடுப்பாங்க தெரியுமா? சைட்டில் வந்து ஒரு டெலிஸ்கோப் மாதிரி ஒன்று வச்சு எல்லாம் மெஷர் பண்ணும், அந்த மாதிரி உள்ளது. ஸோ அந்த மாதிரி சைட்டோட இது கண்டிஷன் எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்க. இன்னொன்று சிவில் 3Dன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ம். அந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயும் இந்த டோப்போகிராஃபியை கொண்டு வர முடியும். அந்த சாஃப்ட்வேரை தான் மேக்ஸிமம் டோப்போகிராஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைல் ஃபார்மேட்டை ரிவிட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா இதை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பிடிஎஃப் ஃபைல்ஸ் கொண்டு வர்றது. இமேஜ்னா PNG, JPG ம். அந்த மாதிரி ஃபைல்ஸை கொண்டு வர்றது. கோஆர்டினேஷன் மாடல் அப்படிங்கிறது Navisworksனு ஒரு சாஃப்ட்வேர். ம். இதுவும் ஆட்டோடெஸ்கோட சாஃப்ட்வேர். ரிவிட் கூட நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் இது. ம். கிளாஸ் டிடெக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா Navisworks யூஸ் பண்ணா போதும். நீங்க கிளாஸ் டிடெக்ஷன்லாம் பண்ண மாட்டீங்க AutoCADல பண்ணும்போது. AutoCADல வந்து எப்படி பண்ணுவீங்கன்னா, ஹைட் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு டக்ட் போகுதுன்னா, ஒரு 2000 mmல போகுது அப்படின்னா, 2 மீட்டர்ல போகுது அப்படின்னா, நீங்க கேபிள் ட்ரை வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த டக்ட் ஒரு ஹைட்ல போகுது. பிளஸ் அந்த வித்து, ம். டக்டோட வித்து எவ்வளோ, ஒரு 300 mm வித்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒரு கிளியரன்ஸ் ம். 150. அதுக்கு மேல நீங்க கேபிள் ட்ரை ரன் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? அப்படிதான் நீங்க டிராயிங்ல கோஆர்டினேட் பண்றீங்க. ம். இங்க எப்படின்னா அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ம். நீங்க மாடல் கிரியேட் பண்றீங்களா, கிரியேட் பண்ணும்போதும் கோஆர்டினேஷன் பண்ணி பண்ணலாம். ம். ரிவிட்ல பண்ணும்போதும் கோஆர்டினேஷன் பண்ணி பண்ணலாம். ஆனா என்ன ஆகும், எங்கேயாவது கிளாஷஸ் எல்லாம் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, அத வந்து ரிவிட்டுக்குள்ளேயே நம்ம உட்காந்து தேடி எடுத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ம். அத வந்து Navisworks ஃபைல் ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா, அந்த Navisworks ஃபைல் ஃபார்மேட்ல Navisworks சாஃப்ட்வேர்ல நீங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா காமிக்கும். இது கிளாஷ் ஆகுது, இது இடிக்குது. ம். அப்ப நீங்க இத வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரிவிட்ல அப்டேட் பண்ணணும். ம். சரியா? அந்த மாதிரி ஃபைல்ஸை கொண்டு வரது தான் இது. ஓகே. இதெல்லாம் புதுசா கொண்டு வந்தது. ஒரு 2020 வெர்ஷன்ல இருந்து இந்த கோஆர்டினேஷன் மாடல் அப்படிங்கிறதும் உள்ள ஆட் பண்ணாங்க. ம். சரியா? சேம் இப்ப நான் சொன்னேன்ல, ம். அதே ஆப்ஷன் தான் இங்க வெளியே இருக்கு. ரிவிட்ட லிங்க் பண்றது, IFCயை உள்ள கொண்டு வரது. ஓகே. இங்க வந்து லிங்க் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். ம். வெளியில தான் ஃபைல் இருக்கும். ம். ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணும். ஃபைல் சைஸ் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது. ம். ம். அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? லிங்க் ம். CAD ஃபைல்ஸை லிங்க் பண்றது.
ஆட்டோகேல நம்ம வந்து பிளாக் பண்ணி கொண்டு வரோம். அந்த பிளாக் பண்ணாம பண்ற ஒரு மெத்தட் மாதிரி தான் இங்க. சரியா? DWF மார்க்அப். டீகல் அப்படிங்கிறது இமேஜ். டீகல் இமேஜுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது பேர் தான் டீகல்ஸ். சரியா? அடுத்து பாயிண்ட் கிளவுட் கோஆர்டினேஷன் மாடல். இந்த கோஆர்டினேஷன்ல வந்து 2 இருக்கும். ஒன்று லோக்கல், ஆட்டோடெஸ்க் டாக்ஸ். லோக்கல் அப்படிங்கிறது நம்மளோட சிஸ்டம்ல இருந்து லோக்கல் டிஸ்க் சி, டி, இ அதுல இருந்து எடுக்கிறது. ஆட்டோடெஸ்க் டாக்ஸ்னா கிளவுட்ல இருந்து கொண்டு வரோம். சரியா? சரி. இப்போ நான் இது எல்லாமே லிங்க் பண்ணி கொண்டு வரது. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட். லிங்க் வேற, இம்போர்ட் வேற. லிங்க்ங்கிறது எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். அதாவது ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஜஸ்ட் மாடல் வந்து காமிக்கும். இங்க இம்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாடலுக்குள்ளேயே அதை ஆட் பண்ணிடும். அங்கேயும் அப்படிதான், ஆட்டோகேலையும் அப்படிதான். இப்போ நான் லிங்க் கேடு கொடுத்தேன், இம்போர்ட் கேடு கொடுத்தேன்னா அந்த டிராயிங் வந்து இந்த இதுக்குள்ள அப்படியே அட்டாச் ஆயிடும். லைன் டைப்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இங்க இந்த இம்போர்ட்ல ரிவிட் கிடையாது. இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஜிபி, எக்ஸ்எம்எல் இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஃபார்மேட். இது என்னன்னா இந்த எனர்ஜி எல்லாம் சிமுலேஷன் பண்றது. இந்த சன் செட்டிங்ஸ் நம்ம பார்த்தோம்ல, சன் வந்து இந்த 3Dல வந்து சன் இதை எனேபிள் பண்ணோம்னா ஒரு இது காமிக்கும்ல, அந்த மாதிரி இதில் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிவிட்ல எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு சாஃப்ட்வேர்ல செக் பண்ணுவாங்க. எப்படி அனலைசிஸ் பண்றது, எப்படி ஷேட் எங்க அடிக்குது, சன் ஃபேக்டர் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணும். ஸோ அதே மாதிரி உள்ள ஃபைல் ஃபார்மேட்டை வந்து ரிவிட்டுக்குள்ள கொண்டு வர்றது. இது அந்த மாதிரி உள்ளதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப். இங்கே பிடிஎஃப் உள்ளே ஆட் பண்றது. அடுத்து வந்து இமேஜை உள்ளே ஆட் பண்றது. இதெல்லாம் இம்போர்ட். ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் தானே? அடுத்து பார்த்தீங்கன்னா லோட் ஃபேமிலி. இந்த லோட் ஃபேமிலி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம லோடபிள் ஃபேமிலின்னு சொன்னேன்ல, அதை கொண்டு வரது. இந்த டக்ட் ஆக்சசரி, டக்ட் ஃபிட்டிங்ஸ், கேபிள் ட்ரே ஃபிட்டிங்ஸ், கேபிள் ட்ரே ஆக்சசரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேபிள் ட்ரே ஆக்சசரிஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியல. என்ன ஆக்சசரிஸ் இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் ஃபிட்டிங்ஸ், பெண்டு, ஷூ, நம்ம கேபிள் ட்ரே, நம்ம நட் போல்ட் எல்லாம். ஓகே. இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச இது ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல, கான்டியூட் ஜங்ஷன் பாக்ஸ். ஜங்ஷன் பாக்ஸ் தான் சொல்லுவீங்க. அந்த இது 4-வே வருமே, அந்த மாதிரி உள்ளது. ஆனா அந்த கேபிள் ட்ரேக்கு தனியா ஆக்சசரின்னு ஒரு கேட்டகரி இல்ல ரிவிட்ல. நீங்க அதை என்ன பண்ணா எலக்ட்ரிக்கல் ஃபிக்ஸர் இல்ல கேபிள் ட்ரே ஃபிட்டிங்ஸ்ல கிரியேட் பண்ணணும். ஓகேவா? பைப்புக்கெல்லாம் இருக்கு. வால்வ்ஸ் எல்லாம் ஆக்சசரி, வால்வு, டக்டோட வால்வு, பட்டர்ஃப்ளை வால்வு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆக்சசரிஸ். சரியா? சரி. அதே மாதிரி உள்ள லோடபிள் ஃபேமிலிக்கு கொண்டு வந்தா லோட் ஃபேமிலி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் டயலாக் பாக்ஸ். நீங்க எங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அங்க போய் கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு இங்க வந்து எலக்ட்ரிக்கல்ல எம்இபில ஏதோ ஒன்று இருக்கு, பார்ப்போம். அப்ளைன்ஸ் ஃபேன் இருக்கு. நான் கிளிக் பண்றேன், உள்ள லோட் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு மவுஸ்ல இப்போ வரல. ஏன் வரலன்னா இது ஜஸ்ட் உள்ள லோட் பண்றது. இதெல்லாம் வேற, இதெல்லாம் அப்படியே கொண்டு வந்துடும். இது ஜஸ்ட் லோட் மட்டும் தான் பண்ணும். அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம பர்டிகுலரா அந்த சிஸ்டம்ஸ் போயிட்டு காம்பனன்ட் பிளேஸ் காம்பனன்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க லோட் பண்ணீங்கல்ல ஃபேன் இங்க வரும். இல்ல அப்படின்னா அது என்ன இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணா லைட்டிங் வருதா, ட்ரை டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி உள்ளது. அப்போ அது எதுல இருக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர்ல மேபி இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர் ஸ்கேன். சரி, அந்த பர்டிகுலர் கேட்டகரியில அதை காமிக்கும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரியெல்லாம் தேடிட்டு இருக்க டைம் இருக்காது. ஏன்னா அது இல்லை நீங்க லோட் பண்ண முன்னாடியே செக் பண்ணணும், ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும் என்ன கேட்டகரியில் இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி பண்ணாம உள்ள கொண்டு வந்துடும், காம்பனண்ட்டை போய் கிளிக் பண்ணிடுவேன். ஸோ அப்போ நான் கொண்டு வந்துடும், அதுவே டிஸ்பிளே ஆயிடும். ஸோ அடுத்து பிளேஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி. சரியா? புரிஞ்சுல? ஓகே. ஏன்னா ஒரு வாட்டி நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துல பார்த்தா போதும் எந்த கேட்டகரியில் அது இருக்கு அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் கேட்டகரி கிளிக் பண்ணாலும் ஓகே தான். இந்த இன்சர்ட்டுங்கிறது அப்படிதான். லோட் ஃபேமிலி அப்படிங்கிறது. லோட் ஆட்டோடெஸ்க் ஃபேமிலினா கிளவுட் ஓப்பன் ஆகும். ஆட்டோடெஸ்க்கு கொஞ்சம் ஃபேமிலிஸ் வச்சிருக்காங்க ஜென்ரிக்கா. ஜென்ரிக் அப்படிங்கிறது என்னன்னா பேசிக் ஃபேமிலி மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொஞ்சம் வச்சிருக்காங்க. அதை எடுக்கிறது. லோடஸ் குரூப்னா ரிவிட் ஃபைலை வந்து குரூப்பாக லோட் பண்ணுறது. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிவிட் ஃபைல் இருக்கும். ஏதாவது ஒரு ரிவிட் சேவ் பண்ண ஃபைலை வந்து கிரியேட் பண்ணும்போதே ஒரு குரூப்பாக கிரியேட் ஆகும். அது நான் குரூப்பை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு. இன்சர்ட் ஃபைல்னா ஏற்கனவே இருக்கிற ஃபைலில் இருக்கிற வியூஸை உள்ளே கொண்டு வரணும், வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கிற கொண்டு வரணும்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த பர்டிகுலர் ரிவிட் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே இருக்கிற வியூஸ் எல்லாம் காமிக்கும், எதை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு.
அந்த மாதிரி உள்ளது. சரியா? அதே மாதிரி தான் இது 2D எலிமெண்ட்ஸ், லெஜெண்ட்ஸு, ஷெட்யூல்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு வர்றது. இது எல்லாமே உள்ள கொண்டு வர்றதுக்கு இன்சர்ட் அப்படிங்கிறது இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ம். இன்சர்ட்ங்கிறது இன்சர்ட் பண்றது. அனோட்டேட்ன்னு இருக்கு. ம். இந்த அனோட்டேட் அப்படிங்கிறது நான் எல்லாம் சொல்லல. ம். எல்லாம் சொன்னா புரியாது. 2 மட்டும் சொல்றேன். ம். டெக்ஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். இந்த டெக்ஸ்ட் தான் நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்றோம். ம். ஆட்டோகேல டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி எழுதுவோம்ல. ம். சேம் தான். ம். அது வந்து இங்க அனோட்டேட் அப்படிங்கிற இதுல இருக்கும். ஓகே. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டேக் அப்படிங்கிறது. இந்த டேக் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேபிள் ட்ரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் கேபிள் ட்ரே டிராப் பண்றேன்னு தெரியல. ஏன் தெரியல? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. கேபிள் ட்ரே கிளிக் பண்ணு. லாஸ்ட்ல அந்த ஒரு இதுல போய் லாஸ்ட்டா வந்து நம்ம எலவேஷன் பார்த்தோம். வியூ ரேஞ்சுன்னு ஒண்ணு செட் பண்ணோம். கரெக்ட்டா? ம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது 2750 ஹைட்ல இருக்கு. ம். எப்படி இது எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் இத சரி. இப்ப நான் கேபிள் ட்ரே கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 2750 இருக்கா? ம். இதுல ஒரு 1200 குடுத்துப்பாங்க. டிராப் பண்ணி பாருங்க. இப்பவும் டிஸ்ப்ளே ஆகல. ம். ஏன் டிஸ்ப்ளே ஆகலைன்னா, இது வந்து லெவல் வந்துட்டு நமக்கு லைட்டிங்ன்னு இருக்கு. கரெக்ட்டா? இங்க ஏதாவது செட் பண்ணியிருப்பாங்க இந்த டெம்ப்ளேட்ல. இந்த வியூக்குள்ள இப்படி தெரியணும் அப்படின்னு. நான் விசிபிலி கிராபிக்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா 2 அன்டிக் பண்ணிருக்கு. ம். அப்படின்னா ஹைட் ஆகிருக்கணும் அப்படின்னு இந்த வியூல செட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது ஒரு டயலாக் பாக்ஸ். இந்த ம். டயலாக் பாக்ஸும் ஒரு பெரிய இது. நான் அது எடுக்கும்போது சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஜஸ்ட் ஒரு பிரீஃப் தான் இது. ம். ஹைட் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணணும். ம். ஏதாவது ஒண்ணுல ஹைட் ஆயிருக்கும். நம்ம ஒரு மாடல கிரியேட் பண்றோம். ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். நமக்கு தெரியும். ஓகே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ம். வெளியில இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அத ஸ்டடி பண்ணணும். உள்ள என்ன இருக்கு? ம். எப்படி செட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க? என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே இது இப்படிதான் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படியும் நம்ம வந்து இப்போ ஒரு டிசைன் பண்ணும்போதோ, ஒரு கேட் டிராயிங்க வந்து ரிவ்யூ பண்ணும்போதோ, எவ்வளோ டைம் எடுக்குமோ, அந்த மாதிரி எடுக்கும். ம். சரியா? உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா, டிரா பண்ணுங்க, இல்ல வியூ பண்ணுங்க, இல்ல 3D ஓப்பன் பண்ணுங்க. 3Dல அந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, அங்க இருக்கும். ம். இல்ல அங்க இல்லன்னா, அந்த எலிமெண்டே இல்லன்னு அர்த்தம். ஓகே. ஓகேவா? இப்ப நம்ம 3Dல பார்த்தா அது இருக்குமா? இப்ப நான் டிராப் பண்ணல. கேபிள் ட்ரே நான் இன்னும் டிராப் பண்ணல. இப்ப நான் வந்து கேபிள் ட்ரே கிளிக் பண்றேன். ஒரு சர்டன் ஹைட் 1200ல டிராப் பண்றேன். இப்ப ஹைட் ஆயிருச்சு. எனக்கு வார்னிங்கும் வருது. என்ன வருது? நன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் கிரியேட்டட் ஆர் விசிபிள் இன் ஃப்ளோர் பிளான். எந்த ஃப்ளோர் பிளான் அப்படின்னு சொல்லுது. ஒன் லைட்டிங் வியூ. யூ மே வாண்ட் டு செக் ஆக்டிவ் வியூ. இந்த ஆக்டிவ் வியூ செக் பண்ணணும். இதான் ஆக்டிவா இருக்கு. ம். 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 எப்படி ஆக்டிவா இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியுதா இங்க? ஆமா, அதுல மிச்சம் எல்லாம் கிரே அவுட்டா இருக்கு. இது மட்டும் ஒயிட்ல. சரியா? இது வந்து ஒயிட் தீம்ல இருக்கிறதுனால அப்படி தெரியுது. இல்ல, இல்ல. பிளாக் தீமா இருக்கு. அதனால கரெக்டா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் பாராமீட்டர்ஸ். ம். இந்த வியூவோட பாராமீட்டர்ஸ் செக் பண்ணுங்க. விசிபிலிட்டி செட்டிங்ஸ் செக் பண்ணுங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணனே ஒரு டேப். ம். விஜி. இதான் விசிபிலிட்டி செட்டிங்ஸ். ம். சரியா? அடுத்து வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி தான் செக் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே. நான் இப்போ டிராப் பண்ணிட்டேன் அப்படி தானே? நான் 3D போறேன். என்ன ஒன்று இருக்கு பாருங்க. ம். இது ஏதோ ஒண்ணு இருக்கு கரெக்ட்டா? இது எனக்கு எப்படி கேபிள் ட்ரேன்னு தெரியும் அப்படின்னா, நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணா தான் எனக்கு தெரியும். ம். செலக்ட் பண்ணிட்டு கேபிள் ட்ரேன்னு பார்த்தா போதும். ம். ஆட்டோகேல்ல அப்படி செலக்ட் பண்ணிட்டு கண்டுபிடிக்க முடியாது. ம். ஆட்டோகேல்ல நீங்க டெக்ஸ்ட் போட்டு எழுதுனா தான் அது கேபிள் ட்ரே. ம். அங்க 2 லைனும் இருக்கும், 4 லைனும் இருக்கும், 10 லைனும் இருக்கும், 100 லைனும் இருக்கும். ஒவ்வொரு லைனும் என்னன்னு மென்ஷன் பண்ணணும். ம். அப்பதான் அது தெரியும். அதுக்கு தான் நம்ம அங்க என்ன பண்ணுவோம்? லெஜெண்ட் எல்லாம் யூஸ் பண்றது. ஆமா. இங்கே லெஜெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும். 3Dல இருந்தாலும் இங்கே லெஜெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும். ம். ஏன்னா எல்லாருக்குமே 3D ஆக்சஸ் பண்ற வாய்ப்பு இருக்காது. ம். சைட்ல இருக்கிறவங்க போய் 3D கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி 3D பார்த்துட்டா இருக்க போறாங்க? இல்ல. ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பர்லெஸ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது டேப் எல்லாம் குடுத்தாங்கன்னா, அவங்க மேபி பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. ம். ஆனா நம்ம லெஜெண்ட் எல்லாம் பண்றது அதான் ஸ்டாண்டர்ட். என்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுல லெஜெண்ட் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். சரியா? புரிஞ்சதுல்ல? ஓகே. சரி. இப்போ நான் வந்து இத செலக்ட் பண்றேன். இங்க கேபிள் ட்ரேன்னு சொல்லுது. எவ்வளோ எந்த ஜஸ்டிஃபிகேஷன்ல இருக்குன்னு சொல்லுது. இந்த ஜஸ்டிஃபிகேஷன் நான் சொன்னேன் நேத்து. பாட்டம் வேணும்னா பாட்டம் குடுக்கணும். ஆமா. மிடில் வேணும்னா மிடில் குடுக்கணும். டிராப் பண்ண முன்னாடி குடுக்கணும். ம். சரியா? அடுத்து ரெஃபரன்ஸ் லெவல். ரெஃபரன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இப்ப எந்த லெவல பேஸ் பண்ணி இருக்கு? முன்னாடி எப்படி நம்ம கொடுப்போம்? குடுக்கணும்னா, இப்ப நான் இங்க வந்து கேபிள் ட்ரே கிளிக் பண்ண உடனே ம். ஜஸ்டிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கும். ஆ. இத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும்.
ம். நான் மேக்ஸிமம் வெர்டிகல் தான் சூஸ் பண்ணேன். இந்த ம். வெர்டிகல்ல என்ன நான் சூஸ் பண்ணேன்னா, பாட்டம் சூஸ் பண்ணேன். ம். ஏன் பாட்டம் சூஸ் பண்றேன்னா, பாட்டம் ஆஃப் த ட்ரே ம். அப்படிங்கிற ஹைட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பாட்டம் ஆஃப் த பைப், பாட்டம் ஆஃப் த டக்ட் ம். அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அத நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இப்போ ஓகே குடுத்துட்டேன். இப்போ எஸ்கேப் குடுத்துட்டேன். மறுபடியும் கேபிள் ட்ரே சூஸ் பண்ணிட்டேன் பாருங்க. பாட்டம் அப்படின்னு வரும் பாருங்க. ம். சரியா? நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். ஓகே. இப்ப இது எந்த லெவல்லருந்து வருது அப்படின்னா, இங்க ரெஃபரன்ஸ் லெவல் இருக்கும். ம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டிங் அப்படிங்கிற ம். வியூல இருக்கிறனால, அது லெவல் 1க்குள்ளது. ம். அதனால லெவல் 1லருந்து வருது. ம். நான் இதே இது லெவல் 2 போனேன் அப்படின்னா, இப்ப நான் கேபிள் ட்ரே கிளிக் பண்றேன். லெவல் 2ன்னு மாறும். ஓகே. ம். ஓகேவா? நம்ம அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்துட்டும் பண்ண முடியும். இங்க இருந்துட்டு லெவல் 2லயும் என்னால டிராப் பண்ண முடியும். ம். நான் இப்ப கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இத சேஞ்ச் பண்ணா போதும். போதும். லெவல் 2ல நான் டிராப் பண்ணேன். புரிஞ்சுதுங்களா? ம். இதுல வேல்யூஸ் குடுக்கணும். எந்த வேல்யூல வரணும், இல்ல எங்க எந்த வேல்யூ இப்ப மைனஸ்ல வருது. ம். ஏன்னா நான் ரொம்ப உயரத்துல இருக்கேன். நம்மலாம் லெவல் 1ல இருக்கோம். ம். அதனால என்ன வருது? மைனஸ்ல வருது. மேல இருந்து மைனஸ்ல வருது. ம். ம். சீலிங்ல இப்ப நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னா, இத யூஸ் பண்ணலாம். லெவல் 2 ஓகே. லெவல் 2ல இருந்து 300 மட்டும் டவுன்னா 300 டவுன். ம். ஆனா அதுல இன்னொன்னு இருக்கு. லெவல் 2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். பாட்டம் ஆஃப் த ஸ்லாப்பா, ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவலான்னு பார்க்கணும். அதெல்லாம் செக் பண்ணணும். ம். அதெல்லாம் முதல்லே டிராயிங்க ரெடி பண்ண முன்னாடி, மாடல் ரெடி பண்ண முன்னாடி, இப்படிதான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறத நீங்க ரெடி பண்ணணும். ம். சரியா? சரி. சரி. இன்னைக்கு இந்த ரிவிட் இவ்வளவும் போதும். ம். இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். ம். பிம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ம். இந்த பிம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, பிம் அப்படிங்கிறது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ம். பில்டிங்க நம்ம மாடல் பண்றோம். ம். அந்த மாடல் பண்ற பில்டிங்க்கு நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படியெல்லாம் குடுக்குறோம்னா, அனோட்டேஷன் வழியா குடுக்குறோம். அனோட்டேஷன்னா டெக்ஸ்ட்டு, ம். டைமென்ஷன்ஸ். டெக்ஸ்ட்னா நான் சொன்னேன் இல்லையா? அனோட்டேட் அப்படிங்கிற டேப்ல டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. ம். 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 இந்த டெக்ஸ்ட்டு, அப்புறம் டேக்ன்னு ஒண்ணு இருக்கும். இந்த ம். டேக்க நான் காமிக்க தான் அத கிரியேட் பண்ணேன். கரெக்ட்டா? அத நான் சொல்றேன். டேக்க காமிக்க தான் கேபிள் ட்ரே ம். கிரியேட் பண்ணேன். நான் இப்போ இந்த டேக் கிளிக் பண்ணிட்டு, அத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? 300 இன்டு 100 mm வருது. ம். நான் எழுதவே இல்லையே! ம். டெக்ஸ்ட் எழுதவே இல்ல. எப்படி இது 300 இன்டு 100 ரிப்பீட்க்கு தெரியும்? எப்படி தெரியும் அப்படின்னா, ம். இந்த கேபிள் ட்ரேக்கு நான் வந்து நம்ம டிராப் பண்றது சூஸ் பண்றதுக்கு 300 இன்டு 100 ம். அதே மாதிரி இந்த டேகும் ஒரு ஃபேமிலி. ம். லோடபிள் ஃபேமிலி இது. ம். இங்க லோடபிள் ஃபேமிலி அப்படிங்கிறது இந்த டேக் லோடபிள் ஃபேமிலி. ஆனா எலமெண்ட் இல்லையே! ம். அப்படின்னு நினைக்கக்கூடாது. ம். ம். டைமென்ஷன் எதுவுமே இருக்காது. 3D மாதிரி எதுவும் இருக்காது. ஜஸ்ட் டெக்ஸ்ட் தான். ஆனா அதுவும் ஒரு லோடபிள் ஃபேமிலி. ஓகே. சரியா? ஸோ இதுல எப்படி செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இங்க ஒரு நான் எடிட் ஃபேமிலி கிளிக் பண்ணேன். எடிட் ஃபேமிலினா செலக்ட் பண்ணத எடிட் பண்றது. ம். இங்க ஒரு இது செட் பண்ணிருக்காங்க. சைஸ் எனக்கு காமிக்கணும் ம். அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ம். அதனால இந்த பர்ட்டிகுலர் அனோட்டேஷன் டேக வந்து அந்த ரிவிட்ல ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது ரிவிட்ல ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது சைஸ் காமிக்கும். அதுல நான் மாத்தி இங்க யூஸ் பண்ணேன்னா சேஞ்ச் ஆகும். ம். இந்த சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சைஸ்க்கு பதிலா வேற ஏதாவது காமிக்கும். ஓகே. சரியா? அது எப்படி எடுக்குது அப்படின்னா, இந்த சைஸ் எப்படி எடுக்குன்னா, இந்த கேபிள் ட்ரேல சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ம். ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுல 300 இன்டு 100 இருக்கு. அது அப்படியே இது. அத அப்படியே இங்க எடுத்துக்கும். ம். அதான் எல்லாம் இங்க வாரது எல்லாமே இங்கிட்டு தான் வரும். இங்க வாரதுக்கு நம்ம இங்கிட்டு கொண்டு போணும். இது வியூஸ். நம்ம ம். யூஸ் பண்ற எல்லாமே மேனேஜ் பண்ற இடம். வியூஸு, லெஜண்ட்ஸு, ஃபேமிலி உள்ள கொண்டு வாரது ம். எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ற இடம் தான் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஓகே. ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறது நம்ம இதுல என்னெல்லாம் பண்றோமோ அதுக்கான இன்புட், வேல்யூஸ், அப்புறம் வந்து வேற ஏதாவது பாராமீட்டர்ஸ். இப்போ கேபிள் ட்ரேக்கு நான் வந்து சைஸ் இங்க இருக்கு. இப்போ இதுல சர்வீஸ் டைப்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ம். நான் இதுல பவரோ, இல்ல ம். லைட்டிங்கோ, இல்ல ம். டேட்டா அப்படின்னு குடுத்தேன்னா, இது டேட்டாக்குள்ள கேபிள் ட்ரே அப்படின்னு கன்சிடர் பண்ணிடும். சரியா? ம். புரிஞ்சுதுல்ல? புரியுது. இந்த மாதிரி சம்பவங்கள். ம். ஸோ நான் என்ன சொன்னேன், பிம் பண்ணும்போது ஒரு பில்டிங் இருக்கு. அத மாடல் பண்றோம். ம். அந்த மாடல் பண்ற மாடலுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னா, டைமென்ஷன்ஸா இருக்கும், டெக்ஸ்ட்டா இருக்கும், சைஸா இருக்கும், ஜியாமெட்ரியா இருக்கும். ம். இப்ப இதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சைஸ். ம். இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜியாமெட்ரி 3D ஷேப்ல இருக்கு. ஸோ அது. அப்புறம் அடிஷனலா வேற இன்ஃபர்மேஷன். வேற இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னது? எந்த மேனுஃபேக்சர்ல வாங்குனது? ம். என்ன மாடல் கேபிள் ட்ரே? பெர்ஃபரேட்டடா? இல்ல பிளெயினா? இல்ல என்க்ளோஸ்டு கேபிள் ட்ரேயா? இல்ல லேடர் கேபிள் ட்ரேயா? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். மார்க் வேல்யூ.
மார்க் வேல்யூனா சீரியல் நம்பர் ம். அந்த மாதிரி கொடுக்குறது. இல்ல ஏதாவது இமேஜ் இருந்தா அந்த இமேஜ் ஆட் பண்ணீங்கன்னா, அந்த இமேஜும் இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். ம். சரியா? இதுதான் பேசிக் பிம்மோடது. இந்த பிம்ம கிரியேட் பண்றதுக்கு, இந்த பிம்முக்குள்ளே நெறைய இருக்கு இன்னும். ம். லெவல்ஸ் ஆஃப் பிம்ன்னு சொல்லுவாங்க. ம். டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிம்ன்னு சொல்லுவாங்க. எல்ஓடி ஆஃப் பிம்ன்னு சொல்லுவாங்க. ம். டைப் ஆஃப் பிம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெவல், டைமென்ஷன்ஸ், எல்ஓடி, டைப். டைப் ம். அப்படி வச்சுக்கோங்க. சரியா? இந்த 4 ம். 4 இது கம்பைன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ம். 4 இது கம்பைன் பண்ணும்போது நமக்கு பிம் மாடல் கிரியேட் ஆகும். லெவல்ஸ். ஆ. சரியா? புரிஞ்சுதா? ம். ஏதாவது டவுட் இருக்கா? சரி. இந்த பிம்ங்கிறது நான் பெரிய டாபிக். நான் ம். எடுக்கும்போது வந்துட்டே இருக்கும். இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு இதிலேயே ஸ்டாப் பண்றேன். ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. நம்ம இப்ப இத ட்ரா பண்ணியிருக்கோம்ல. ம். இப்ப நம்ம இதுல ஆப்ஷன்ல பொறுத்து அத லெவல ஃபர்ஸ்ட் கொண்டு வர முடியுமா? நம்ம அதுல லாக் பண்ண எந்த லெவல் இருக்குன்றது. எந்த இந்த லெவல் பிளஸ் இருக்குன்னா? இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டு வரும். ம். ஒரு பிளஸ் சிம்பல் போட்டு வந்துச்சுல்ல. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். அதுல ஈஸ்ட், காமிக்குது. வெஸ்ட், நார்த், சவுத் இதுல இது வராது. இந்த பிளஸ்ங்கிறது வந்தது என்ன அப்படின்னா, அது இந்த இது சொல்றேன். இந்த இது. இதான் சொல்றீங்க. ம். இது வந்து என்ன அப்படின்னா, ஃபேமிலி ஃபைலுக்குள்ள செட் பண்ணி ரெஃபரன்ஸ் பிளேன். ம். அங்க வந்து அப்படி வராது. இல்லாம இதுல போவோம். லெஃப்ட்ல. ம். ஆ. இல்ல இது வேற. இந்த லெவல் எல்லாம் ஏன் அதுல காமிக்கல? அந்த இதுல ஏன் காமிக்கணும் ஆமா. கேட்கலாம். அந்த இது ம். இருக்குன்னா, அங்க நீங்க இது வந்து பிளஸ்ன்னுலாம் சொல்லக்கூடாது. ப்ராப்பரான நேம் சொல்லணும். இதுக்கு பேர் வந்து எலவேஷன். எலிவேஷன். எலவேஷன் சிம்பல் ஆர் எலவேஷன் டேக்ன்னு சொல்லணும். சரியா? ம். புரிஞ்சதுங்களா? இது எங்க போச்சுன்னு இல்ல. இது நான் ஜூம் பண்ணி டிராப் பண்ணேன். ஏன்னா குட்டியோண்டு இருக்கும். உங்களுக்கு ம். தெரியாதுல்ல. அதனால ஜூம் பண்ணி டிராப் பண்ணேன். இப்ப இது வந்து ஒரு செட்டன் இடத்துல இருக்கு. ம். இத நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணி வைக்கலாம். அந்த ம். மாரிலாம் பண்ணலாம். நான் இப்ப செலக்ட் பண்ணிட்டு மவுஸ் ஓவர் போனா மூவ் ஆகுது பாருங்க. அந்த மாரிலாம் பண்ண முடியும். இது எப்படி நம்ம சேவ் பண்றது? சேவ் பண்றது ஃபைல் போயிட்டு சேவ் அஸ் பண்ணணும். சேவ் அஸ் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணா சேவ் ஆகும். எங்க சேவ் பண்ணணுமோ அங்க போய் சேவ் பண்ணணும். இது டிராயிங் போறதுக்குள்ளயே நெறைய சம்பவங்கள் இருக்கா?